ஓம் சரவண பவ. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக தலம் இயற்கையோடு ஆன்மீகம் சங்கமிக்கும் இடமான தென்காசி மாவட்டம் பண்புலி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சுமார் 400 அடி உயர குன்றின் மேல் எழிலுற வீற்றிருக்கிறார் திருமலை குமாரசுவாமி. திரு என்றால் அழகு என்று பொருள். இத்திருமலையில் குமர பருவத்தில் அழகிய முருகப்பெருமான் எழுந்து அருளி இருப்பதால் இவருக்கு இப்பெயர் வந்தது. இம்மலைக்குன்று ஓம் வடிவில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது. இந்த மலையை சுற்றியுள்ள பசுமையான தென்னந்தோப்புகளும் சிறிய கிராமங்களும் மலை உச்சியில் இருந்து பார்க்கும்போது ஒரு சொர்க்கம் போலவே காட்சியளிக்கும். பக்தர்களை வரவேற்கும் விதமாக 2019ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ள 5 நிலைகளை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இங்கு அமைய பெற்றுள்ளது. இந்த மலைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இது ஓம் என்ற வடிவில் அமைந்து உள்ளதால் இதனை பிரணவமலை என்று அழைக்கிறார்கள். பழங்கால இலக்கியங்களில் இது கவிரமலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை மலையை ஒட்டியுள்ள இந்த பகுதி ஒரு காலத்தில் ஆய் அண்டிரன் என்ற வள்ளலால் ஆளப்பட்டது. சங்க இலக்கியங்களில் ஆய் மன்னன் ஒரு நாகம் அளித்த ஆடையை இங்குள்ள லிங்கத்திற்கு அணிவித்ததாக குறிப்புகள் உள்ளன. இத்தலத்தின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. முன்னொரு காலத்தில் பந்தல அரசர்கள் கோட்டை திருடு என்ற இடத்தில் கோட்டை அமைத்து ஆட்சி செய்தனர். ஒரு கட்டத்தில் அக்கோவில் அழிவை சந்திக்க முருகப்பெருமான் பூவன்பட்டர் என்ற அர்ச்சகர் மற்றும் பந்தல அரசரின் கனவில் தோன்றினார். தான் கோட்டை திருடு புதருக்குள் மறைந்து இருப்பதாகவும் கட்டெரும்புகள் வழிகாட்டும் என்றும் கூறினார். அதன்படியே எறும்புகள் வழிகாட்ட மண்ணை வெட்டி புதருக்குள் மறைந்திருந்த விக்கிரகத்தை எடுத்தபோது கோடாரி பட்டு முருகனின் மூக்கில் சிறு சேதம் ஏற்பட்டது. அதனால் அவரை இன்றும் மக்கள் அன்போடு மூக்கன் என்று அழைக்கிறார்கள். சுமார் 400 அடி உயரமுள்ள இக்குன்றை அடைய 544 படிகள் உள்ளன. வயதானவர்கள் ஏறுவதற்கு வசதியாக ஆங்காங்கே ஓய்வெடுக்க மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் அடிவாரத்தில் உள்ள வல்லப விநாயகரை வணங்கி பயணத்தை தொடங்கலாம். வழியில் நடுவட்ட விநாயகர், இடும்பன் சன்னதி மற்றும் இடும்பன் சுனையை தரிசிக்கலாம். இறுதியாக 16 படிகளை கொண்ட உச்சி விநாயகரை வணங்கினால் வாழ்வில் 16 பேர்களும் கிட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மலை உச்சியில் 4 அடி உயர கருங்கலால் ஆன முருகப்பெருமான் 4 திருக்கரங்களுடன் அபயஹஸ்தம் காட்டி பேரழகின் பிம்பமாய் அருள் புரிகிறார். அருகே திருமலை அம்மன் சன்னதியும் உள்ளது. இங்கே அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட பூஞ்சுனை என்ற புனித நீர் சுனை உள்ளது. இதில் சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி பெயர்களில் 3 குழிகள் உள்ளன. இந்த சுனை நீர்தான் சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் எப்பொழுதும் நீர் நிறைந்து இருக்கும். அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இந்த பண்புலி முருகனை புகழ்ந்து பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சுனையில் நீராடினால் நோய் நொடி நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு 5.5 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட கபால பைரவர். தேய்பிறை அஷ்டமியில் இவரை வழிபட்டால் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகள் விலகும். தமிழ்நாட்டிலேயே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரே பிரார்த்தனை ஸ்தலம் இதுவே ஆகும். திருமண தடை உள்ளவர்கள் முறையாக 8 நாட்கள் விரதம் இருந்து பால்குடம் அல்லது காவடி எடுத்தால் உடனடியாக திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் பக்தர்கள் இங்கு துலாபாரம் மற்றும் முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். மலை உச்சியில் நின்றால் மேகங்கள் நம் கைகளை தொட்டு செல்லும் இந்த அற்புதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும். பக்தர்களின் வசதிக்காக மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு செல்ல கோவில் சிற்றுருந்து நபர் ஒருவருக்கு ரூபாய் 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்காக சர்க்கரை நாற்காலிகள் மற்றும் சாய்தள வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தினந்தோறும் 100க்கும் மேற்பட்டோருக்கு இங்கே சுவையான அன்னதானம் வழங்கப்படுகிறது. மலைக்கோவில் அருகே நவீன கழிப்பறைகள், குளியல் அறைகள் மற்றும் பொருட்கள் பாதுகாப்பு அறை போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளன. ஆன்மீக அறிவை வளர்க்க இங்கே ஒரு சமய நூலகமும் செயல்பட்டு வருகிறது. தைப்பூசம், கந்த சஷ்டி மற்றும் கார்த்திகை மாத தெப்ப உற்சவம் என இக்கோவில் எப்பொழுதும் விழா கோலத்துடன் காணப்படும். மனதிற்கு நிம்மதியும் நினைத்த வரமும் அமைதியும் அருளும் ஒருங்கே கிடைக்க ஒருமுறை பண்புலி திருமலை குமாரசுவாமியை தரிசித்து அவன் அருள் பெறுங்கள்.